ஆதரிக்க யார்
அன்பு உளம் கொண்ட நாடகக்கலா ரசிகர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் ஒரு சித்தமங்கலம் ஸ்ரீ சீனிவாசா நாடகமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சத்தியமுதா சாட்சி என்ற நாடகத்தை கண்டுகளித்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் சீனிவாசா கலை குழுவின் சார்பாக நன்றி கணத வணக்கம் வணக்கம் வணக்கம். பேரொருளாலும் பேரொரு முருகிய நன்னகரா விளங்கக்கூடியான நீர்வளம் நிலவளம் குடிவளம் செழித்துவங்கிற்கு தர்மஸ்தலமாக விளங்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் என்னும் உத்திரமேரூர் வட்டம் பெண்ணலூர் கிராமத்தை காத்துள்ள வேண்டிய விநாயகர் பேரினாலும் கிராம தேவதை பேரினாலும் மற்றும் ஏழுமலைவான் பேரினாலும் மற்றும் இங்கே கர்ணிகம் அணையும் தலைவர்கள் நாட்டாமை தர்மகர்த்தா இளைஞர் நட்பண்மன்ற விழாக்குனர் மகளிர் குழு என்னும் பெரிய ஆண்டவன் குழுவினர் பெரியாண்டவனுடைய வணங்கி வழிபாடு செய்யும் குழுவினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து இங்கே சீனிவாசா கலைக்கூனை பாராட்டி கிராம பணமாக ரூபாய் 501 வாரி வழங்கியுள்ளார்கள். வாரி வழங்கியுள்ள அன்பு நெஞ்சங்களுக்கும் அந்த பெரியாண்டவன் அருள் பெற்று நலம் பெற்று வளம் பெற்று பேரும் புகழும் பெற்று செல்வாக்கு பெற்று நல்ல முறையில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று பெரிய ஆண்டவனை வணங்கி வழிபாடு செய்து ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நாங்களும் 3 மாதமாய் விட்டது. மலைநாடு செல்ல வேண்டும். மலைநாட்டு மன்னர் அடிக்குள்ள துணியாக துடித்துக் கொண்டிருக்கு. ஆற்றில் தண்ணீர் குறைந்து விட்டது. அக்கரை செல்ல வேண்டும். சரி, எப்போது இங்குதானே வர போகிறார்? வரட்டும் பார்க்கும். நீ தூங்கத தூங்க இருந்தாலும் நீங்க தூக்குறது பட்டதே தந்தரா காட்டு வாங்கி தந்தையா. அப்படியா? ஆமா, காட்டு நன்றாக வீசியதா? சும்மா சொல்றாரு, நன்றாக வீசியது. அப்படியா? அது பாட்டும் நான் வந்து 3 மாதம் முடிந்து விட்டது. தண்ணீர் குறைந்து விட்டது. இப்ப செல்ல வேண்டாம். அந்த தயாரில் விடக்கூடாது. உள்ளே இருப்பான். இப்போது குரல் கொடுக்கும். என்னோடு சபருக்கு வந்திருக்கிறேன். அந்த நாடு ஆதி அதற்காக வந்திருக்கிறாய் என்ன நாடு? உன்னை அழைக்க வேண்டும். துணியாக துணித்துக் கொண்டு தாய் தந்தை கொன்றவன் நீ. உன்னை பழிக்கு பழி வாங்க வேண்டும். அதற்காக வந்திருக்கிறேன். அப்படி என்றால் வெளியே வர மாட்டேயா? அப்படி என்றால் உள்ளே அந்நாட்டு மண்ணில் காலத்தினால் மக்கள் வாடி வதங்கிவிட்டார்கள். உண்மையால் சில காலம் இந்நாட்டை தங்கிவிட்டு இந்நாட்டு மக்கள் புரிந்து அப்படியா? நீ செய்தி தங்களோட சந்தோஷம் வாய்ந்தால் அதே போல இந்த செய்தியை தந்து நான் கூறுகிறேன். சரி, அரண்மனைக்கு சென்று பார்ப்போம்.
என் மனைவி நளினாவும் காணவில்லை, என் மாமாவும் காணவில்லை, என் தங்கையும் காணவில்லையே. எங்கு சென்றிருப்பார்கள்? என்ன இது? யாரோ ஒரு பெண் தலைவரி கொடுத்து அழுது கொண்டு போகிறாள். யாராக இருக்க? முதலில் அந்த பெண் யார்? இந்த பாவி நாட்டை விட்டு துரத்து விட்டாங்களா? நாட்டை விட்டு துரத்து விட்டார்களா? அப்படி என்றால் நீ செய் தவறு என்ன? எதற்காக? ஏன் அண்ணா இந்த பாயினா பேதல எனக்கு தெரியுமா? இந்த பாயினா 3 மாதம் கருப்பினார். என் திருமணம் முடிந்து நானும் உன்னோட கணவரும் போருக்கு சென்று விட்டோம். அவர் முகத்தை நீ பார்த்தது கிடையாது, உன் முகத்தை அவர் பார்த்தது கிடையாது. இருவருமே ஒன்று செல்லவில்லை. அப்படி இருக்கு 3 மாத கருவாக்காயி அந்த கருவுக்காரன் யார்? இந்த பாயினை எதை ஒன்னாலும் கேளுங்க, நான் சொல்றேன். அந்த கருவுக்கு கருப்படி கேட்காதீங்க அண்ணா, என்ன கேட்காதீங்க. அப்படி என்ன சொல்ல முடியாதா? முடியாது திரும்பி வீணை தூங்கு மோடி
ஊர் என்ன பேசும், இந்த உலகம் என்ன பேசும்? உண்மை சொல்லுடமா. இந்த கருக்காரங்க யார்? அண்ணா, இந்த பையன் காலை பிடித்து மாட்டாடி கேட்கிறேன் அண்ணா. இந்த பையன் சொல்லத்தான் நினைக்கிறேன், ஆனா சொல்ல முடியல. இந்த பையன் இருக்கிறேனே, நான் சொல்வது கேளுங்க. நான் உண்டாங்க இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்வேன். நான் என் மீது நீங்க சந்தேகப்படலாமா அண்ணா? அப்படின்னா உண்மை சொல்லு. முடியாதண்ணா. முடியாது. அடி பாவி, சாசனக்காரி, மோசக்காரி, சண்டாளி. இந்த பார், இன்று முதல் நான் அண்ணனும் கிடையாது, என் தங்கையும் கிடையாது. என் காதுவை செத்து தொலை, என் முகத்தில் இருக்கிற அண்ணா, அம்மா, இந்த பையன் வாழ வேண்டி வந்து நான் வாழ வேண்டிய தாயி. இந்த பாய்க்கு ஆறுதல் சொல்லக்கூட ஒருவர் கூட இல்லையம்மா. இந்த பாய்க்கு ஒருவர் கூட இல்லையம்மா. இந்த பையன் யாருக்குமா என்னம்மா பாவம் செய்த? அம்மா, ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீ கட்டிலே தூங்கு, மரக்கட்டையில வேகே போரே, அப்பா நான் போரே, போதே என்னை கொண்டு போரே. ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீ கட்டிலில தூங்க, மரக்கட்டையில வேக போற, அப்பா நீ